உதகையில் கொட்டி தீர்த்த உறைபனி பொழிவு காரணமாக கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிகாலை வழக்கத்தை விட உறைபனியின் தாக்கம் அதிகரித்த நிலையில் உதகையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. குறிப்பாக காந்தரம்புக்கூடம், தலைக்குந்தா, தாவரவியல் பூங்கா மைதானம், குதிரை பந்தய மைதானம் உள்ளிட்ட இடங்களில் உறைபனி கொட்டி தீர்த்தது. இந்த உறைபனி காரணமாக கடும் குளிர் நிலவியதால் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியம் சார்பில் ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் பெற்றவர்கள் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் கொண்டு ஒன்றிணைந்து தமிழக முதலமைச்சருக்கும் பால்வளத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். புதுக்கோட்டை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியம் ஆவின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த உற்பத்தியாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க செயலாளர், தொகுப்பு பால் குளிர்விப்பான் மைய செயலாளருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். அந்த வகையில் முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக ரூபாய் 5,000, மூன்றாம் பரிசாக 3,000 ரூபாய் அளித்தார். ஆண்டின் ஒருங்கிணைந்த இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 6.36 கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் அதில் 3.11 கோடி ஆண், 3.24 கோடி பெண், 9,120 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அர்ச்சனா பட்நாயக் 2025 ஆண்டு சுருக்கமுறை திருத்தத்தின் அடிப்படையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீட்டின்படி தமிழகத்தில் மொத்தம் உள்ள வாக்காளர் எண்ணிக்கை 6,36,12,950 என கூறினார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி மாவட்ட தேர்தல் தொடர்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தினார். திருத்தம் 2025 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீட்டின்படி மொத்தமாக வாக்காளர்களின் எண்ணிக்கைகள் 6,36,12,950. ஆண் வாக்காளர்கள் 3,11,74,027. பெண் வாக்காளர்கள் 3,24,00,000. நில மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்த நபருக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கீழக்கடையம் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட சுமார் 1 கோடி மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் தயார் செய்து கீழக்கடையம் ஊராட்சி மன்ற தலைவர் பூமிநாத் மற்றும் தெற்கு கடையம் பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன், வேளாளங்குடியைச் சேர்ந்த பெருமாள் மற்றும் கல்லிடைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த கண்மணி மாவீரன் ஆகிய 4 நபர்கள் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கீழக்கடையம் பகுதியைச் சேர்ந்த செல்லதுரை என்பவர் இது தொடர்பாக கடையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் பேரில் கடையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது. மேலும் நில மோசடியில் ஈடுபட்ட 4 நபர்களும் புகார் அளித்த செல்லதுரை கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், ஆகவே 4 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செல்லதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் முகாமில் பங்கேற்று மனு அளித்தார். அப்போது அந்த மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கல்விநிதியில் மத்திய அரசு பிளாக்மெயில் செய்வதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாளையொட்டி சமத்துவ பொங்கல் விழா திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள காட்டூர் பகுதியில் நடைபெற்றது. தொடர்ந்து புதுப்பானையில் அமைச்சர் உள்ளிட்டோர் பொங்கலிட்டு பொங்கலை அனைவருக்கும் வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உழவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்கள் மீதான கடன்களை தள்ளுபடி செய்தது திமுக அரசு என்றும், மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போட்டால் நிதி ஒதுக்கப்படும் என்று தமிழக அரசை மத்திய அரசு பிளாக்மெயில் செய்வதாக குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலைகளான சிலம்பம், ஒயிலாட்டம், பறை, இசை, உரியடி நிகழ்வு உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் சுற்றுலா படகுகள் இயக்கம் 5 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக 15, 16, 17 ஆகிய தேதிகளில் மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சுற்றுலா படகுகள் இயக்கம் நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பிட்ட 3 நாட்களுக்கும் தினசரி 5 மணி நேரம் கூடுதலாக சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கர்நாடகாவை சேர்ந்த தனியார் அரிசி தயாரிப்பு நிறுவனத்தின் லோகோவை பயன்படுத்தி திண்டுக்கல்லில் போலியாக அரிசி மூட்டை தயார் செய்து விற்பனையில் ஈடுபட்ட கடையின் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கத்துறையினர் விசாரணை செய்தனர். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் சார்பில் 26 கிலோ எடை கொண்ட அரிசி மூட்டை தயார் செய்து கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் சில்லறை கடைகள் மூலம் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் தங்களது நிறுவனத்தின் லோகோவை பயன்படுத்தி போலியாக அரிசி மூட்டை தயார் செய்து விற்பனை செய்ததாக நவாப் அக்ஷயா நிறுவனத்தின் சார்பில் சென்னையில் உள்ள அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கத்துறை அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் பேரில் ஆய்வாளர் ஷப்லா திண்டுக்கல் போலீஸ் அதிகாரிகளின் துணையுடன் மேற்கு ரத வீதியில் உள்ள பல அரிசி மொத்த விற்பனை கடையில் சோதனை செய்தனர். அதில் துளசிதாஸ் என்பவருக்கு சொந்தமான ராஜகோபால் செட்டியார் கடையில் ஆய்வு மேற்கொண்டபோது மணசகுண்டா ஸ்ரீ நவாப் அக்ஷயா என்ற பெயரில் போலியாக பிளாஸ்டிக் பை தயார் செய்து அரிசி விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனையடுத்து கடையில் இருந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள 730 அரிசி மூட்டைகளை அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கத்துறையினர் ஆய்வாளர் ஷப்லா பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எங்களோட கம்பெனி நிறுவனத்தின் தயாரிப்பான எங்களோட பிராண்டு ஸ்ரீ MK நவாப் அக்ஷய பொன்னி ரைஸ் என்ற பெயரில் நாங்கள் அரிசி பை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட சொந்த தயாரிப்பான எங்களோட பிராண்டு ஸ்ரீ MK நவாப் அக்ஷய பொன்னி ரைஸ்க்கு நாங்கள் காப்புரிமை வாங்கியிருக்கோம். எங்களுக்கு காப்புரிமை இருக்குது எங்களோட நிறுவன அரிசி பைக்கு. அது சம்மந்தமாக இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொத்த விற்பனையாளர்கள் இருக்கட்டும், இல்லை சாக்குப்பை மொத்த விற்பனையாளராக இருக்கட்டும், அரிசி மொத்த விற்பனையாளராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்களோட பிராண்டை மாதிரியே போலியாக இமிட்டேட் பண்ணி அவங்க ஒரு பை தயார் பண்ணி அதில் ஏதோ ஒரு அரிசியை ஃபில் பண்ணி அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கத்துறையில் நாங்கள் மனு தாக்கல் செய்திருந்தோம். அதோட மனு தாக்கலில் மனுவை விசாரித்து மேலதிகாரிகள் இன்றைக்கி கரப்பணஞ்சேரி ஏரியில் கொட்டப்படும் தொழிற்சாலை கழிவுகளால் ஏரி மாசடைவதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் செரப்பணஞ்சேரி ஊராட்சியில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் 350 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. இதன் மூலம் அங்கு 200 ஏக்கருக்கு விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் அப்பகுதி மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த நிலையில் வண்டலூர் பாலஜாபாத் நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் ஒரகடம் சிப்காட்டில் உள்ள தனியார் ஆலைகளில் இருந்து கொண்டுவரப்படும் கழிவுகள் மானாவாரியாய் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் அங்கு விவசாயம் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே தொழிற்சாலை கழிவுகள் கொட்டப்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து புதுக்கோட்டையில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்ட கட்சியினர் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி சாலையில் நடந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற லாரி மீது ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் மோதியதால் 20க்கும் மேற்பட்டோர் காயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா மண்ணப்பாடியைச் சேர்ந்த 25 பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்றுவிட்டு வேனில் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேன் வந்தபோது குறுக்கே வந்த லாரி மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.